இப்ப என்ன இந்த ஒரு எக்ஸாம் நினைச்சு நான் பதட்டப்பட்டு இருக்கேன், அவ்வளவுதான் என் தகுதியா? தாரா பாரதி சொல்லல, திண்ணை தானா உன் தேசம், இந்த தெருவன்றைய உன் உலகம், திண்ணை இடித்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்குன்னு சொன்னா பாருங்க. அந்த மாதிரி நம்ம நினைக்கணும். திண்ணை தான் உன் தேசமா, இந்த குரூப் 4 தான் உன் இலக்கா? அட போடா, நீ ஏன் உன்னை சுருக்கிக்கிட்ட? பிறக்கும்போது இந்த குரூப் 4ல பாஸ் ஆகணும் நீ வந்தியா? எது பிரஷர்னு பாரு ஃபர்ஸ்ட். அத முதல்ல ஃபர்ஸ்ட் பிரஷர் இல்லாம எக்ஸாம் என்ன ஆனாலும் பரவாயில்ல. நல்லா தெரிஞ்சுக்கோ, இவ்வளவு கஷ்டப்படுறதே அந்த பரீட்சையில போய் வெளிப்படுத்துதான். படிப்போட அழகே பரீட்சையில வெளிப்படுத்துறது தான். அந்த இடத்துல உன்னோட கான்பிடென்ட் இருக்கணும், உன்னோட ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணணும், உன்னோட நிதானம் இருக்கணும், ரொம்ப பொறுமை இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன்னுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் உனக்கு தெரியணும். புரியுதா? எந்த கேமா இருந்தாலும் எடுத்துக்கோங்க, அவங்களோட வீக்னஸ் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். இவர் ஸ்பின் ஆட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின் ஆடுற பிளேயரை இறக்கி விடுறாங்க. அந்த மாதிரி நம்ம மேக்ஸ்ல கடைசியில மேக்ஸ் போட மாட்டோம் அப்படின்னா மேக்ஸ் கொஞ்சம் முன்னாடி போடணும். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் நம்ம நல்லா மறந்து போகுது அப்படின்னு சொன்னா நீ என்ன செய்யணும்? படிக்கிறது என்ன செய்யணும்? திரும்ப திரும்ப படிக்கணும். சரியா? உனக்கும் அதே இரட்டை கிளவிதான். நீ மறந்துன்னு சொல்றீல்ல, அடுக்கு தொடரல, நான் திரும்ப திரும்ப படின்னு சொல்றேன். பாத்துக்கலாம் எப்படி மறக்குது, எதெல்லாம் பர்ஃபெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்து நோட் பண்ணி வச்சு திருப்பி படி. அது எப்படி பர்ஃபெக்ட் ஆகும்? கண்டினியூஸா படிச்சுட்டேன்னா நீ ஜெயிச்சிட்ட. உன்னுடைய தாரக மந்திரமே கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. அதை மறந்துடாத. இன்னைக்கு புக்கை தூக்க முடியும், இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் புத்தகத்தை தூக்க முடியுமா? தூக்கிட்டேன்னா நீ ஜெயிச்சிட்ட. வெற்றிங்கிறது இந்த மன கட்டுப்பாடுக்கு கிடைக்கிற பரிசு. இங்க காம்படிஷனே இந்த மன கட்டுப்பாடு தான். மனசுல வச்சு மனசை கட்டுப்படுத்தினவன் ஜெயிச்சிடறான். உன்னால கட்டுப்படுத்த முடியும்னா உனக்கு ஒரு போஸ்டிங். அவ்வளவுதான். கட்டுப்படுத்துறதுக்கு என்ன உண்டோ அந்த வேலையை. பக்குவ நிலையை தர்றது தோல்வி மட்டும்தான், கஷ்டம் மட்டும்தான். சரியா? சில பேர் சொல்லி வைப்பாங்க தெரியுமா, எல்லாம் முடிஞ்சதை பண்றேன். அது ஒரு பையன் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் போனான். அவனுக்கு கட்டாயம் கிடைக்குன்னு தெரியும், ஆனாலும் அவன் பாப்பா சார் போனதான் தெரியும் அப்படின்னா. ஆனா போய் போஸ்டிங் எடுத்துட்டான். அவனுக்கு இருக்குன்னு தெரியும், ஆனாலும் அந்த ஒரு வார்த்தையை சொல்லி வைக்கிறான். ஏன் தெரியுமா? 2-3 தோல்விகளை சந்திச்சதுக்கு அப்புறம் யார்கிட்டையும் எனக்கு வந்துடும் அப்படின்னு மனசார சொல்ற மனநிலை அவனை விட்டு போயிடுச்சு. அதான் உண்மை. அந்த பக்குவ நிலையை நீ அடையிறேன்னா அதை காசு கொடுத்து கூட அடைஞ்சிக்கலாம். ஏன்னா அது கோடி ரூபாய் கிடைச்சாலும் அந்த பக்குவ நிலை கிடையாது. நல்ல ஒரு தோல்விக்கு பிறகு கிடைக்கக்கூடிய அமைதி போல இந்த உலகத்துல மிகப்பெரிய பாடம் வேற எதுவும் கிடையாது. அதனால இது ஒன்று கற்றுக்கொள்கிறோம், இல்ல பெற்றுக்கொள்கிறோம். உட்ரா வண்டியா அப்படின்னு போய் உன்னுடைய ப்ராசஸ்ல அந்த தோல்விங்கிற படியில தாண்டி நீ நின்றுட்டு இருக்க. இனிமே நீ எடுத்து வைக்க வேண்டியது ஒரு ஸ்டெப் தான், அந்த நம்பிக்கை மட்டும்தான். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், மறுபடியும் பின்னால திரும்பி பார்க்காது. யாரோ ஒருத்தன் 0ல இருந்து ஆரம்பிச்சு ஜெயிக்க முடியும்னு வாரான். ஆனா நீ ஏற்கனவே நீ என்ன செய்யற சொல்லுவாங்க தெரியுமா, கஷ்டத்தை பார்த்தவா. இனிமே இன்னும் நம்ம அமைதி ஆயிடும். எந்த ஆர்ப்பாட்டமும் இல்ல. போன பரபரப்புல தானே போனோட விட்டுட்டு வந்தோம். இப்ப எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. ஏன்னா நம்ம தோத்ததுனால எவ்வளவு வலி வேதனை இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி அனுபவிச்சிட்டோம். இதுதான் நடக்கும், அதுதான் நடக்கும். எவ்வளவோ தடவை நான் இப்படி வந்துருவேன் அப்படி வந்துருவேன் சொல்லி பார்த்தாச்சு. அதெல்லாம் கடைசி ஒரு ஸ்டேஜ்ல நம்ம எவ்வளவு மௌனம் ஆயிட்டோம். இதுக்கு மேல அந்த மௌனம் நீடிக்கணும்னு எழுதிருந்தா அது நீடிச்சுட்டு போட்டோம். ரிலாக்ஸ். வெயில் அதிகமா இருக்கா? கஷ்டமா இருக்கும் படிக்கிறதுக்கு. இல்ல இந்த வெயில்ல உட்காந்து மூட்டையை தூக்கிட்டு மாட்டு வண்டியை இழுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டான் பாரு, அவனை பாரு கொஞ்ச நேரம். அவனுக்கு நம்ம எவ்வளவோ பரவாயில்ல. நமக்கு வரக்கூடிய ஃபேன் காத்து பெருசா தெரியும். சீரியஸா சொல்றேன். எப்பதான் நமக்கு கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் நமக்கு கீழே எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்க. புரியுதா? எப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறோமோ நம்ம ஒன்னும் பெரிய அளவுலாம் சாதிச்சிடல, நமக்கு மேல எவ்வளவோ சாதிச்சவன் இருக்கிறான். இது என்ன சாதனை அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் மேல போகணும்னு நினைக்கிறேன். புரியுதா? மற்றவர்களுக்கு நிரூபிப்பது நம் வேலை இல்லை, நம்மை மேம்படுத்துவது மட்டுமே நம் வேலை. சுத்தி இருக்கிறவனுக்கு நான் யாருன்னு காட்டுறது நம்ம வேலை இல்லை. உயர பறக்கணும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. நம்ம வாழ்க்கையை நம்ம ரசிக்கிறதுக்கு உயர பறக்கணும். அடுத்தவன் அண்ணாந்து பாக்குறதுக்கு நம்ம உயர பறக்கணும்னு நினைச்சோம்னா நம்மளால பறக்கவே முடியாது. நம்முடைய எண்ணங்கள் பூரா அப்படிதான் இருக்கு. யாருக்காவது ப்ரூவ் பண்ணணும், யாருக்காவது ப்ரூவ் பண்ணணும். அதுல இருந்து வெளியில வந்து பரந்த நோக்கத்தோட பாருங்க. ஏன்னா அந்த சிந்தனை உண்மையான ஒரு வார்த்தை. உன்னால் முடியும் என்றால் அது என்னாலும் முடியும். அவ்வளவுதான். நான் ஒன்னும் புதுசா எதுவும் பாதையை உருவாக்கல. யாரெல்லாமோ எதெல்லாமோ சாதிக்கிறாங்க. இன்னும் எனக்கான சாதனை என்னன்னு தெரியல. இது என்னடா எக்ஸாம், ஜுஜுபி எக்ஸாம். 1000 பேர் போயிருக்கான், 10,000 பேர் வேலைக்கு போயிருக்கான். அதை பார்த்து நான் ஒரு ஆள் போக முடியலன்னா அப்போ எனக்குன்னு அடையாளத்தை நான் என்னைக்கு கேட்கிறேன். சீக்கிரம் இதை முடிச்சு அடுத்த கட்டத்துக்கு வா பாத்துக்கலாம். சீக்கிரம் முடிச்ச படையப்பா படத்துல சொல்லலாம், சீக்கிரம் முடிச்சுட்டு வா படையப்பாங்கிற மாதிரி. சீக்கிரம் முடிச்சுட்டு வா சாயிரம்.